கேஸ் ஸ்டவ் ரிப்பேரி, கேஸ் ஸ்டவ் ரிப்பேரி, கேஸ் ஸ்டவ் ரிப்பேரி சத்தம் போட்டு கூறிக்கொண்டு வந்த அந்த சைக்கிள் வியாபாரி, இந்தாப்பா என்று கைத்தட்டி கூப்பிட்டார் ராமாமிர்தம். என்ன சார், கேஸில் பிரச்சனையா என்று கேட்டபடி சைக்கிளை நிறுத்தி தன் உபகரணங்களை எடுத்து வைத்தார். ரிப்பேர் ஒன்றும் இல்லை, நீ ரிப்பேர் என்று சொல்லு, ரிப்பேரி என்று சொல்லாதே. உன் இங்கிலீஷ் உச்சரிப்பு சரியில்லை, அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன் என்று கூற வந்ததே அந்த வியாபாரிக்கு கோபம். யோ பெருசு, காத்தால் இன்னும் ஒரு கிராக்கி கூட கிடைக்கல, நாஷ்டா கூட இன்னும் செய்யலன்னு கூவிக்கின்னு போனால் நீ பீட்டர் விட சொல்லித்தரியா? போயா, நீ பெருசுன்னு சும்மா விட்ட இல்லை சாவு கிராக்கி என்று திட்ட சரோஜா மாமி ஓடி வந்து, இந்தாப்பா என்று அவன் கையில் ஒரு 20 ரூபாய் நோட்டை கொடுத்து, டீ சாப்பிட்டுக்கோ, கோவப்படாமல் போ என்றாள். மகாலட்சுமி, உன்கோசரம் இந்த ஆளை விட்ட என்று சொல்ல, என்ன பிரச்சனை என்றபடி வேறொரு வள்ளி தள்ளுவண்டிக்காரர் காய்கறி விற்பவர் வர ஒரு மினி கும்பல் சேர்ந்து விட்டது. பிறகு விவரம் அறிந்து அனைவரும் சென்றனர். வீட்டிற்குள் வந்த ராமாமிர்தம், ஏண்டி அவன் என்னை திட்டிட்டு போகிறான், நீ அவனுக்கு வெகுமதியாக தர என்று வெகுண்டவுடன், ஆமாம், நான் திருமதி ஒரு வெகுமதி, அவன் உங்களை அடிக்காமல் விட்டானே, அதை நான் கொடுத்த பணத்தால் தான். பேசாமல் இருக்காமல் வம்பு சண்டைக்கு வழி பண்ணிவிட்டு என்ன பேச்சு? போன வாரம் நியூஸ் பேப்பர் பழைய பொருட்காரன்கிட்ட பேப்பரே பேப்பரி என்றவனை கரெக்ட் செய்ய அவன் முறைத்து விட்டு போனான். இவன் உங்களை திட்டி மானம் போய் எல்லோரும் அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்க நான் சமாளித்தேன் என்று தோள்பட்டையில் இடித்து கொண்ட மாமியை விளையாட்டில் தோற்றுப்போன சிறு குழந்தை போல் முகத்தை வைத்து கொண்டு அமர்ந்தார். இதை காரணங்காட்டி வழக்கம் போல் உண்ணாவிரதம் இருந்தால் சசி ஆஃபீஸ் முடிஞ்சு வந்தால் சொல்வேன், அவன் பார்த்துப்பான் என்று பிள்ளை பெயரை சொன்னவுடன் கையில் கொடுத்த டீயை பருகி நான் சேர்த்து வைத்திருந்த பழைய நோ யுவர் இங்கிலீஷ் பேப்பர் கட்டை எடுத்துக்கொண்டு மௌனமாக பிரித்து படிக்க மாமி புன்முறுவலுடன் நகர்ந்தாள்.